தமிழகத்தில் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருக்கு. ஓரிரு இடங்கள்ல 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ரயில்ல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலா லக்கேஜ் எடுத்துட்டு போனா கட்டணம் வசூலிக்கப்படும். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கு தெற்கு ரயில்வே. பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ், அன்புமணி தனித்தனியா ஆலோசனை நடத்திட்டு வராங்க. தலைவர் பதவி விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில நடந்துட்டு வருது இந்த சந்திப்பு. சில தினங்கள்ல சலசலப்பு சரியாகிடும்னு நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருக்காராம் பாமக நிறுவனர் ராமதாஸ். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சித்திரை மாநாட்டை சிறப்பா நடத்தணும்னு சொன்னவர் பாமக தலைவரா நானே செயல்படுவேன்னு சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சென்னையில அன்புமணி ராமதாஸ முகுந்தன் பரசுராமன் சந்திச்சிருக்காரு. முகுந்தன் பரசுராமனுக்கு பொறுப்பு கொடுத்த போதுதான் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில அன்புமணியிடம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனேயே மத்திய அரசை விரட்டி அடிப்போம்னு விஜய் சொல்றது வேடிக்கையான விஷயம். பாமக, தேமுதிக கட்சிகளுடன் பேசி கூட்டணிக்கு முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா மட்டும்தான் உரிமையுடன் பேசினதா விமர்சனம் செஞ்சிருக்காரு திருமாவளவன். அதிமுக தான் கூட்டணியின் தலைமை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியே ஏன் அறிவிக்கல அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு. மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா அப்படிங்கிற கட்சி காணாமல் போச்சு, தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி பல அரசியல் கட்சிகள் காணாம போகும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து சொல்லியிருக்காரு. சென்னையில பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் போஸ்டரால பரபரப்பாகி இருக்கு. 2026 துணை முதல்வரே என செல்வ பெருந்தகையை வாழ்த்தி போஸ்டர்ல போட்டிருக்காங்க. சென்னையில காங்கிரஸ் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டருக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒற்றுமையா இருக்கிற கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி செயல்படுறதா அப்படின்னு மாநில செயலாளர் ஷெரீஃபுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க கோவை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. கோவையில வரிச்சியூர் செல்வம் மற்றும் அவரது கூட்டாளிகள் கட்ட பஞ்சாயத்து பண்றதா தகவல் வெளியாகி இருக்கு. கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட எந்த பிரச்சனைக்கும் நான் போறதில்லை. கோவை காவல்துறை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்ட நிலையில வரிச்சியூர் செல்வம் பேட்டி அளிச்சிருக்காரு. எங்க போனாலும் காவல்துறைக்கு தெரிவிச்சுட்டு தான் போறேன்னு சொல்லியிருக்காரு. போக்சோ வழக்குல கைதான மதபோதகர் ஜான் ஜெபராஜுவுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிச்சிருக்காங்க. மூணாறுல பதுங்கி இருந்தவரை தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. தனியார் கல்லூரி விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்சிருக்காரு ஆளுநர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லைன்னு முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றஞ்சாட்டியிருக்காரு. தொடர் விடுமுறை காரணமா கொடைக்கானல்ல சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருக்காங்க. திரும்புற பக்கமெல்லாம் வாகனங்களா இருந்ததுனால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. தொடர் விடுமுறை காரணமா உதகையில சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருக்காங்க. ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரத்தை குடும்பத்தோட கண்டு ரசிச்சு உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க.
பங்குனி மாத பௌர்ணமியொட்டி 2வது நாளா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது. 6 மணி நேரத்திற்கும் மேலா வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. தொடர் விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் கோயில்ல பக்தர்களோட கூட்டம் அலைமோதுது. சுமார் 5 மணி நேரமா காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்றாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல கால்ல செருப்பு அணிஞ்சுக்கிட்டு போன பக்தர்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. பணியில அலட்சியமா இருந்ததா தேவஸ்தான ஊழியர்கள் 7 பேர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. சிறப்பு பாதுகாப்பு படையை சேர்ந்த 6 போலீசார பணியிடை நீக்கம் செய்யவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து தன்னோட மகனோட ஹைதராபாத் திரும்பி இருக்காரு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். சிங்கப்பூர் பள்ளியில ஏற்பட்ட தீ விபத்துல மகன் காயமடைஞ்சு சிகிச்சை பெற்ற நிலையில ஹைதராபாத்திற்கு அவரு அழைத்து வரப்பட்டிருக்காரு. மசோதா ஒப்புதல் விவகாரத்துல குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்திருக்கு உச்சநீதிமன்றம். தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மத்திய அரசு மனு தாக்கல் செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேச மண்டியில சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிருக்கு. 31 பேர் படுகாயமடைஞ்ச நிலையில 2 பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்னு தகவல் வெளியாகியிருக்கு. யுக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கு. ரஷ்ய யுக்ரைனின் சுமி நகரில் நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. குழந்தைகள் உட்பட 80க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. காசாவில் இருக்க முக்கிய மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. முன்கூட்டியே கிடைச்ச தகவலால நோயாளிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறதுனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஐபிஎல் தொடர்ல இன்றைய முதல் போட்டியில பெங்களூரும் ராஜஸ்தான் அணிகளும் பல பரீட்சை நடத்துறாங்க. பெங்களூரு அணிக்கு 174 ரன்களை இலக்கா நிர்ணயிச்சிருக்கு ராஜஸ்தான் அணி. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஐபிஎல் போட்டியில டெல்லி மும்பை அணிகள் பல பரீட்சை நடத்துறாங்க. தொடர் தோல்விக்கு மும்பை அணி முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நடிகர் விஜயோட பீஸ்ட் திரைப்படம் வெளியாகி 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சண்டை காட்சிக்காக விஜய் பயிற்சியில ஈடுபட்ட வீடியோவை வெளியிட்டிருக்கு படக்குழு.